தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்ற ரவுடி தப்பி சென்ற போது என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மாதவரம் ஏரிக்கரை அருகே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் நிகரார். சுப்பிரமணியன், என்ன நடந்தது? விரிவான தகவல்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த 11 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 11 பேரையும் தனித்தனியான இடங்களில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த 11 பேரில் ஒருவராக இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்பவர் விசாரணைக்காக கொளத்தூர் பகுதி அருகே, அதாவது மாதவரம் கொளத்தூர் பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்போது விசாரணையின் போது அவர் தப்பி ஓடினார். அவரை பிடிப்பதற்கான முயற்சியில் கொடுங்கியூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் தேடினர். தப்பி ஓடிய அவர் புழல் சிறை எதிரில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற பகுதி அருகே பதுங்கி இருந்திருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக முயற்சி செய்த போது போலீசார் மீது அவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதில் காவல் ஆய்வாளர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அப்போதுதான் இந்த என்கவுண்டர் நடந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்கவுண்டரில் இறந்து போன ரவுடி திருவேங்கட உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல என்கவுண்டர் நடந்த இடத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் தலைமையிலான போலீசார் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் பல்வேறு கட்ட தகவல்கள் தினமும் வெளியாகி கொண்டிருந்தது. இதில் குறிப்பாக இந்த திருவேங்கடம் மீது ஏற்கனவே குன்றத்தூர் மற்றும் திருவள்ளூர் காவல் நிலையங்களில் கொலை வழக்கு பதிவாகி இருக்கிறது. மொத்தம் 5 வழக்குகள் அந்த திருவேங்கடம் மீது இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இன்னும் சிலர் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கண்டுபிடித்து கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்காகத்தான் இந்த திருவேங்கடம் உள்பட 11 பேரை போலீஸ் காவலில் எடுத்தார்கள். ஆனால் இந்த போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் ரவுடி திருவேங்கடம் தப்பிச் சென்றிருக்கிறார். தப்பிச் சென்றவரை பிடிக்க முற்படும் போதுதான் இந்த என்கவுண்டர் நிகழ்ந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.